தங்கமாகட்டும் அல்லது கச்சா எண்ணெய் இரண்டுமே நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில இல்லை, நம்மள்கிட்ட இல்லை. க்ரூட் ஆயில் மற்றும் இந்த யூரியா இந்த இரண்டுமே பெரிய அளவுக்கு நம்முடைய நாட்டுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது எங்க கொண்டு போய் முடியுதுன்னா, நம்முடைய இந்திய ரூபாயினுடைய அமெரிக்க டாலருக்கு நிகராக மதிப்பை ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. பாதிப்பை குறைப்பதற்கான முயற்சிகளை தான் இந்த பிரதமர் அறிவித்துள்ள செய்திகளுடைய வெளிப்பாடை நான் பார்க்கிறேன். ஆனா ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்கிறாங்க. இல்ல, அது பேங்க்ல எஃப்டி போடுங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டாக்க சிப் வழியாக சேமிக்கலாம். பிரதமர் அறிவிப்பு மூலமா தங்கம் வாங்குறதை நிறுத்திடுவாங்களா, இல்லை ஒருவேளை நிறுத்தலைன்னா என்ன நடக்கும்? மக்களுடைய பேனிக் பையிங் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. இப்போ இப்படியான ஒரு அறிவிப்புகளை வரும்போது முன்கூடி நம்ம போய் வாங்கி வச்சிடணுமா அப்படின்னு ரிவர்ஸா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பொருளாதாரத்தை பற்றி இந்த அறிவிப்பு ஒரு பயப்படத்துக்கு தேவையில்லை, ஒரு காஷனிங். தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்டர்னேட்டா மக்கள் முதலீடு அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம்? நம்முடைய மக்களுக்கு ஒன்று 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் கமாடிட்டி நிபுணர் திரு ஷாம் சுந்தர் அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக தங்கம் வாங்குறத அடுத்த ஓராண்டுகளுக்கு தள்ளி போடுங்க, கூடுமான வரை தங்கம் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் பயன்பாடை குறைக்கணும், அதுக்காக பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ உர பயன்பாடு, அதாவது யூரியா பயன்பாடையும் குறைக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் பொருளாதாரத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்ம எந்த விதமான சிக்கல்ல இருக்கோம், நாம இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கறது? நிச்சயமாக எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக உற்பத்தி செய்யக்கூடிய தங்க உற்பத்தியில் 1/3 நம்ம இந்தியா நுகர்கிறோம். 3ல் 1/3 ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷனை இந்தியா கன்சியூம் பண்ணுது. ஸோ நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கோம்னாக்கா, இதெல்லாமே தங்கமாகட்டும் அல்லது கச்சா எண்ணெய் இரண்டுமே நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் இல்லை, நம்மள்கிட்ட இல்லை. ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் இட். ஸோ நாம் இறக்குமதி செய்து தான் நம்முடைய தேவையை நாம் பூர்த்தி செய்யக்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். இதில் குறிப்பாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய போர் பதட்டம் வந்ததுக்கு பிறகு பெருமளவு இந்த 2 துறைகள், ஒன்று கச்சா எண்ணெய், இன்னொன்று உரம் சார்ந்த ஃபெர்டிலைசர் சப்ஜெக்ட், இந்த ரெண்டுமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஒரு சில மற்ற கமாடிட்டிஸும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் நான் எசென்ஷியலில் வச்சுக்கலாம். இந்த க்ரூட் ஆயில் மற்றும் இந்த யூரியா இந்த இரண்டுமே பெரிய அளவுக்கு நம்முடைய நாட்டுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா, நம்முடைய இந்திய ரூபாயினுடைய அமெரிக்க டாலருக்கு நிகராக மதிப்பை ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. ஸோ இந்த அழுத்தத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும்னாக்கா, ஒன்று வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவில் நிறைய வரணும். ஸோ இப்போ கடந்த 2 ஆண்டுகளாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்தியாவிலேருந்து நிறைய நிறுவனங்கள் அதாவது நிறுவனங்கள் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் சேல்ஸ் நிறையா இருக்குது. ஈக்விட்டியில் பெரிய அளவுக்கு வெளியேறி போய் கொண்டிருக்கிறாங்க. அதாவது பங்குகளை விற்று அவர்கள் தங்களுடைய முதலீட்டை மற்ற நாடுகளுக்கு திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ டாலருடைய தேவை இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு தேவைப்படுகிறது. ஸோ இந்த அழுத்தத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய நாட்டில் நம்முடைய தேவைகளை கொஞ்சம் சுருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த தகவல் வந்திருக்கு. இந்த பிரதமர் அறிவித்துள்ள இந்த 4 நிகழ்வுகள் என்ன, 4 செய்திகள் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஒன்று தங்கம் வாங்குவதை ஒரு வருடம் திருமணம் போன்ற சுப காரியங்களாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் தள்ளி போடுது, திருமணத்துக்கு கூட வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு செய்தி. இரண்டாவதாக இது தடை அல்ல. முதல்ல முக்கியமாக பேன் கிடையாது, நம்ம வாங்கி போடுவதை தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தவிர்க்கவும் சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது ஃபெர்டிலைசர், உரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பெரிய அளவில் நம்ம மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து நம்ம வாங்கி கொண்டு இருக்கிறோம். மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். அங்கே இருக்கிற இப்போ கத்தார் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் டேமேஜஸ் வந்திருக்கு. எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, வேர்ல்டு மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு ஃபெர்டிலைசர் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபெர்டிலைசர் ப்ரைஸஸ் பெரிய அளவுக்கு ஏற்றம், கிட்டத்தட்ட 3 மடங்குலேருந்து 4 மடங்கு, கிட்டத்தட்ட 5 மடங்கு என்ற அளவுக்கு ஃபெர்டிலைசர் அதிகமாக போயிருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படியா யூரியா இல்லாமல் நம்ம மற்ற எந்த ஒரு உரங்களும் நம்ம தயாரிக்க முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுள்ளோம். பெரிய அதிக விலைக்கு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இது ஒரு தாக்கம். இதே போல கச்சா எண்ணெய்,
இந்த கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் என்பது அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு $120-125 கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக நம்ம வாங்கினது $65 வாங்கினது இன்னைக்கு 126 டபுள் ஆயிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளை நாமே தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டதன் அடிப்படையில் இந்த செய்தி வந்திருக்கு. ஓகே, இதுக்கு வேற ஆப்ஷன் இல்லையா? பொதுமக்கள் மத்தியில தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சுமை இறக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி நிறைய நிறுவனங்கள் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதோ இல்ல அது மாதிரி வேற நிதி சார்ந்த முயற்சிகள் எடுக்க முடியாதா? இல்லை, ஆக்சுவலி நிச்சயமா ஆயிருக்கு. ஆக்சுவலி நம்ம ஜிசிசி நம்ம சொல்றோம் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவில் வந்து இப்போ தொழில் துவங்குவதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போ நாம பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, கச்சா எண்ணெய் என்பது ஒரு அடிப்படையான ஒரு நெசசிட்டி ஒரு கமாடிட்டியில் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து நீங்க அடுத்து நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய நாட்டினுடைய ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 74 75 தினங்களுக்கான ஒரு எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதில் எப்படி நம்ம இதுலேருந்து மேற்கொண்டு இந்த செய்தியிலேருந்து இந்த அதிர்ச்சியிலேருந்து நம்ம மீள்வதற்கான உடனடி நடவடிக்கைகள் தேவையாக இருக்கிறது. இந்த உடனடி நடவடிக்கைகளாக தான் இதை நான் பார்க்குறேன். அதாவது இதுதான் வந்து சொல்யூஷன் கிடையாது, இது வந்து தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து இந்த நாட்களை நாம் தள்ளி போடலாம். இப்போ அட்லீஸ்ட் இப்போ பாதிப்பை குறைப்பதற்கான முயற்சிகளை தான் இந்த பிரதமர் அறிவித்துள்ள செய்திகளுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். ஆனா ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்கிறாங்க. இல்ல, அது அப்படி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய எதுக்காக நம்ம தங்கத்தை வாங்குறோம்? நம்ம தங்கம் வாங்குவது ஒரு சேமிப்பு. திருமணத்தை கூட நீங்க வந்து தவிர்த்தலாம். தங்கம் வந்து சேமிப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள். ஆனா வந்து சமையல் எரிவாயு அப்படிங்கிறது ஒரு இல்ல கரெக்ட். அதாவது நம்ம மற்ற எரிசக்தி சார்ந்த, அதாவது மின்சாரம் சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்துவது கூடிய மட்டும் நம்ம வந்து இது வந்து முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளவிட முடியாது. நம்ம வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு நம்ம ஒரு சிலிண்டர் வருதுன்னா அதை நம்ம we can postpone it for 2 months. எப்படிலாம் நம்மளுடைய வழிகளில் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போடுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு இதை நாமளே நம்ம செயல்படுத்தலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமரோ ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அறிவிக்கும் போது அதுக்கு இன்னொரு கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தப்படும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு மெசேஜ் டு த பப்ளிக். அதாவது மெசேஜ் டு த பப்ளிக்னாக்கா இது நமக்கு வந்து பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் நாம் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். நாம் எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். இதில் 2 வகையில் வந்து இன்னொன்று வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அது நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியது. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, நான் சொல்ல இந்த இது ஈவன் நம்ம தீர்வு கண்ட பிறகு கூட, அதாவது இந்த போர் பதட்டம் தணிந்து மீண்டும் கச்சா எண்ணெய் ஒரு வேலை குறைந்து காணப்பட்டால் கூட இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாக கையெடுக்க வேண்டிய ஒரு சமாதானம் தான். ஏன்னா ஒரு காரில் ஒருத்தரே போகிறதோட 4 பேர் போறாங்க, அதனுடைய பேர்டன் கொஞ்சம் குறையும். பட் அதுக்கான முடியுமா, நடைமுறை சாத்திய சிக்கல்லாம் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஒரு பஸ், இதெல்லாத்தையும் நம்ம வந்து பெரிய அளவில் இன்னும் நம்ம நிறைய அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராவை நல்லா டெவலப் பண்ணோம்னா நிச்சயமா நம்முடைய இதை குறைக்கிறதுக்கு முடியும். முக்கியமாக இன்னொன்று சொல்றேன், இப்போ நம்முடைய கச்சா எண்ணெயுடைய தேவையிலிருந்து இன்னைக்கு பெரும்பகுதியில் பார்த்தீங்கன்னா 2014க்கும் 2026 12 ஆண்டுகளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிகளுக்கு மேலாக நம்ம வந்து சேமிப்பு நடைபெற்றுள்ளது ஃபாரெக்ஸ்ல. ஒரு சிறிய முயற்சி கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னா, எத்தனால் நம்ம வந்து E20ங்கிறது பாலிசி கொண்டு வருவோம். 2014 வெறும் அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அப்புறம் E5 ஆனது, E10 ஆச்சு, E15, E20க்கு வந்திருக்கோம். இப்போ சேமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம். அதனால 1,28,000 கோடி வந்து இந்த 10 ஆண்டுகள்ல, நான் ஒரு ஆண்டுல சொல்ல 10 ஆண்டுகள்ல வந்து நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம வந்து முற்றிலுமாக சேமித்துள்ளோம். ஸோ இது எப்படி நடைமுறை முடிஞ்சதா? கொஞ்சமா தான் முடிஞ்சது. இது வந்து ஒரே நாள்ல, ஒரே வாரத்திலேயோ, ஒரு மாதத்திலேயோ இது நடக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. அதே சமயத்தில் இன்று இதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 6 மாதமோ அடுத்த 1 வருட காலத்துல இதற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமாக தெரியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த போர் பதட்டம் அப்படிங்கும் போது இப்போ நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய வகையில இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது வந்து நம்ம தவிர்த்துட்டா நேரடியாக வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் பிரதமருடைய மெசேஜ் வந்து உணர்த்துது. இது இல்லாம நம்ம இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலும் கூட நேரடியா பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மக்கள் நேரடியா பாதிக்கலாம் கூட பொருளாதார பாதிப்பு 2 விதமா சொல்லலாம். இதுல வந்து இன்னொன்னு, இப்ப ஜுவல்லரி செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு நார்த் குஜராத்ல எல்லாம் போனீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்மளுடைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்ல வந்து பெரிய அளவு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பிராந்தியம், அந்த பிராந்தியத்தில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வேலைகளில் வந்து சுணக்கம் ஏற்படலாம், நிச்சயமாக இருக்கு. என்ன நம்ம பார்க்கணும்னா கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப், அதாவது அந்த லாஸ் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு லாஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்தியாவுடைய இதுல பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பங்களிப்பு வந்து 7% என்ற அளவில் தான் இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல கொஞ்சமான பாதிக்கக்கூடிய ஒரு துறையாக அது இருப்பதன் காரணமாக
காரணமாக அதை தவிர்க்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவில், அதே சமயத்தில் அந்த மாதிரி குறைப்பதன் நடவடிக்கையில் நம்முடைய ரூபாயின் மீதான அழுத்தம் குறைகிறது. அதாவது நடப்பு பற்றாக்குறை இருக்கு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து இது ஒரு பக்கம். இந்த நடைமுறைகள்லாம் வந்து இந்த பலன்கள் கொடுக்குங்கிறத ஓகே. ஆனா இன்னொரு பக்கம் இப்படியான அச்சுறுத்தல் இருக்கா, பொருளாதார ரீதியான பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரியான அந்த மாதிரி பெரிய அளவுக்கு நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக அது நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய அந்நிய செலாவணி வந்து மோசமான நிலையில எல்லாம் போகல. ஏன்னா நம்ம 2014 இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு 2026 இருக்கக்கூடிய நிலைமை வேற. நம்முடைய பணவீக்கம் வந்து கிட்டத்தட்ட 6% 6.5% என்ற அளவுக்கு தான் கட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்மள்ட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு. அந்த ரிசர்வ்ஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்தலாம்ங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம வங்கியில பணம் வச்சிருக்கோம், ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சிருக்கோம். அந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம செலவு பண்ணணுமே தவிர, எமர்ஜென்சி ஃபண்டை வந்து எப்போதும் போல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் செலவு செய்யற மாதிரியான ஒரு போக்கை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது இல்லாமலே போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதலோடு நாம வந்து அதை அணுகணும்னு நான் நினைக்கின்றேன். ஓகே. இப்போ ஏன்னா காங்கிரஸ் வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க, பிரதமரோட இது அறிவிப்பை வந்து எதிர்க்கிறாங்க. இப்படி வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து அறிவிக்கக்கூடாது, இல்லை ஒரு பேக்கப்பை வந்து அரசாங்கம் தான் உருவாக்கணும், அரசாங்கம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கக்கூடாது, பதட்டத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை கரெக்ட், நிச்சயமா அது அவங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் அவங்களுடைய எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, சேமிப்பு வந்து வேறு வழியில் சேமிக்க சொல்றாங்க. ஒன்று என்னன்னா ரியல் எஸ்டேட் இருக்கு, இல்லை ஏன்னா உள்நாட்டிலேயே உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு செய்யுங்க. நம்ம இறக்குமதி செய்து அதை அந்த சேமிப்பை மாற்ற வேண்டாம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்று பேங்க்ல எஃப்டி போடுங்க, இல்லை சிப் வழியாக நீங்க வந்து பணத்தை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துடாக்க சிப் வழியாக சேமிக்கலாம், அல்லது ப்ராப்பர்ட்டியில் பண்ணுங்க, இல்லை கன்சம்ஷன் உங்க நாட்டிலே உங்களுக்கே தேவையான பொருட்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க வாங்கி நம்முடைய பணம் சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்கு இல்லையா, அது வந்து வித்தின் அவர் கண்ட்ரிலே நம்ம வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த இம்பாக்டை குறைக்கலாங்கிறது தான் இந்த மெசேஜ். ஓகே. சேமிப்பு பொறுத்தளவுல தங்கம் அதுக்கு வந்து இதை எடுத்துக்க முடியும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து வெறுமனே டீசல் அது மட்டும் இல்லாம பெட்ரோலியம் ப்ராடக்ட் உப பொருட்கள் நிறைய இருக்கு, ரா மெட்டீரியல், அதை டெரிவேட்டிவ்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற பல்வேறு விதமான பொருட்கள், ஃபார்மா ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அனைத்து துறைகளிலுமே இந்த துறைகள்லாம் இதனால பாதிப்புகள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டாச்சு. ஏற்கனவே கரெக்டாக 2 மாதங்களாகவே இந்த போர் துவங்கிய பிறகே இந்த கச்சா எண்ணெயோட விலையேற்றம் என்பது பெரிய அளவுக்கு கெமிக்கல் செக்டர், எஸ்பெஷலி கெமிக்கல் செக்டர்ல இருந்து நிறைய அடி வாங்கியிருக்கு. இது வந்து இதுல இருந்து ஒரு மீண்டு வர வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த கெமிக்கல் செக்டார் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது அதோட செயின் அது சார்ந்த எல்லா விஷயங்களுமே வந்து பாதிப்பு உள்ளாகும். அதை மக்கள் மத்தியில தானே அந்த ரெஃப்ளெக்ட் நிச்சயமாக ஆகும் சார். இப்போ காஸ்மெட்டிக் எல்லா துறையிலையும் வந்து கெமிக்கல் வேதியியல் பொருட்களுடைய பயன்பாடு இல்லாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து டே டு டே நம்முடைய யூசேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்துலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாத்திரையாகட்டும், நம்ம இல்லை ஒரு காஸ்மெட்டிக்ஸ் நம்ம வந்து பவுடர் போடுறோம், இல்லை க்ரீம் வாங்குறோம், எதில் எடுத்தாலும் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கட்டும், ஒரு பிஸ்கெட் வாங்குறோம், இல்லை ஒரு எந்த ஆயில் வாங்க, எல்லாத்துலேயுமே அதனுடைய பயன்பாடு இருக்கிறது காரணமாக நிச்சயமாக அந்தந்த துறைகளுக்கு வந்து அழுத்தம் இருக்கிறது. எங்கேருந்து அந்த செக்டாரில் மீண்டு வரும் அப்படின்றதுனா அந்தந்த நிறுவனத்தினுடைய சேமிப்பு இருக்கு இல்லையா, இப்போ மறுபடியும் திருப்பி அங்கே தான் வருது. அந்தந்த நிறுவனங்கள் தங்கள் ஏற்கனவே தங்களுடைய நிதி ஆதாரத்தை பலமாக வைத்திருந்தால் அதை வந்து இந்த இடத்துல அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. பட் இது எவ்வளோ பேருக்கு தக்க வச்சு கொண்டு இதுலேருந்து மீண்டு வருவாங்க, இதுலேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்களா, இதெல்லாம் வந்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வருது இல்லையா, அதில் தான் நமக்கு வந்து அதெல்லாம் தெரியும். எந்தெந்த நிறுவனங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது, இல்லை ஒரு சில பேர் வந்து பெரிய பெரிய நிறுவனம் BASF இருக்குது, நிறைய இல்லை உள்நாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் விட்டுருங்க, உள்நாட்டு நிறுவனங்கள் சிறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் பெரிய அளவு சல்ஃபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சல்ஃபருடைய விலை வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு விலையாக இருக்கு. ஒரு நிச்சயம் இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் நம்ம போடுறோம்னா அந்த கான்ட்ராக்ட் வச்சு அந்த பொருளை தயாரித்து அதை விற்பதற்கு ஏற்றுமதி செய்வதோ அல்லது உள்நாட்டிலேயே நம்ம விற்பனை செய்வதற்கோ முடியாத நிலையில இந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. எந்த விலையில வாங்குறோம், நம்ம எந்த அளவுக்கு விற்போங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது நிச்சயமா இதுல இந்த பாதிப்புலேருந்து நம்ம மீண்டும் வெளியில வரணும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்முடைய செலவினங்களை குறைக்கணும். முதல்ல வந்து நிறுவனங்களே சொல்றேன், இப்போ இது வந்து ஏன்னா இது வந்து போர் நிறுத்தமோ அல்லது மற்ற இதெல்லாம் நம்ம கையில இல்லை. இந்த போர் எப்போது முடிவு இருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. பட் நாம எந்தெந்த இடத்துல செலவினங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் கரெக்டைல் செய்து அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான முயற்சிகளை நிறுவனங்கள் மேற்கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். பொதுமக்கள் அதை செய்யறதுக்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா வந்து தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முக்கியமான முதலீடா அப்படின்னு பார்க்கப்படுது. அதுவும் நடுத்தர மக்கள் அவங்களுடைய வாய்ப்பா தங்கம் தான் இருக்கு. ஸோ அப்ப இதன் மூலமா வந்து பிரதமர் அறிவிப்பின் மூலமா தங்கம் வாங்குறதை நிறுத்திடுவாங்களா, இல்லை ஒருவேளை நிறுத்தலைன்னா என்ன நடக்கும்? இது வந்து ஒரு கோரிக்கை அப்படிதான் எடுத்துக்கணும். இது வந்து அவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறார், இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அந்தந்த மக்களுடைய
அவங்களுடைய எப்படி புரிதல் அதே சமயம் அவங்களுடைய தேவையும் இருக்கு. நான் இல்லை முற்றிலுமாக அதை ஒதுக்கி தள்ளணும் கிடையாது. அடுத்த மாதம் ஒரு 2 மாதத்தில் திருமணம் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக வாங்க தான் செய்வாங்க, அதில் ஒன்றும் மறுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம அதில் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட நம்முடைய இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச்சில் வந்து $60 பில்லியன் வந்து நம்ம சென்ற நிதியாண்டில் வந்து இதுக்காகவே 68,000 கோடி வந்து நம்ம வந்து இதுக்காகவே ஒதுக்கியிருப்போம் தங்கம் இறக்குமதிக்காக. இதை வந்து ஒரு கடைசியில் திருப்பி போய் ஒரு லாக்கரில் போய் அடைஞ்சு போது நமக்கு வந்து நிச்சயமாக இந்த ரூபாயோட மதிப்பு குறைந்து அதிகமாக வாங்கி திருப்பி அதை லாக்கரில் போய் அடையிறதுக்கு பதிலாக மாற்று முதலீடுகளை நாம் வந்து தேர்வு செய்யணுங்கிறது தான் இதனுடைய ஒரு மொத்த ஒரு கருவாக நம்ம நினைக்கணும். அதில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பொது பயன்பாடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம பயன்படுத்துவதோ இதெல்லாம் நம்ம வந்து சிக்கனமாக பயன்படுத்தினால் மற்ற எரிசக்தி உபகரணங்களில் வரும்போது வரக்கூடிய மிச்சங்கள் இதெல்லாம் வச்சு நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பேனிக் பையிங் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. இப்போ இப்படியான ஒரு அறிவிப்புகள்லாம் வரும்போது முன்கூடி நம்ம போய் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு ரிவர்ஸா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பிரச்சனையா மாறிடாதா? இல்லை சார், இப்போ நம்ம போய் நம்ம மேபி வந்து தங்க மேல இன்னும் அதிகரிக்கலாம், நம்ம இப்பவே போய் வாங்கி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எசென்சியல் பொருள் மாதிரி தங்கத்தை போய் வாங்கி வைக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்கன்னா அது ஒரு சிக்கலுக்கு வழி. அதுதான் நம்ம வந்து இன்னும் நம்ம கற்றல் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் புரிதல் வேணும். இன்னும் பொருளாதாரத்தை பற்றி ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதாவது தங்கம் மட்டுமே ஒரு முதலீடு இல்லை, இதை தவிரவும் பல்வேறு முதலீடுகள் இருக்கின்றன. நம்ம சொசைட்டி அப்படிப்பட்ட சொசைட்டி. நம்ம சொசைட்டி வந்து எப்படின்னா பழைய காலத்தினுடைய தங்கம் இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது, தங்கம் இருந்தால்தான் ஒரு திருமணத்திற்குள்ள வந்து அதுதான் வந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதிலிருந்து சிலவற்றை நாம் மாறிக்கொள்ள வேண்டிய காலகட்டாயத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து நாம் நினைப்பதாலேயோ நடப்பதாக இல்லை, நான் அப்படி சொல்லலை. பட் இதுலேருந்து நம்ம வந்து புரிந்து கொண்டு அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும். உங்களை சேமிக்க வேண்டாம் நம்ம சொல்லலை. சேமிப்பு வந்து கோல்டுங்கிற ஒரு சேமிப்புலேருந்து மற்ற நீங்கள் பக்கத்திலே இருக்கிற உங்களில் ஒரு பிளாட் வாங்குறீங்க, அதில் போய் நீங்கள் முதலீடு செய்யுங்க. அது வந்து இது சர்க்குலேஷன் ஆஃப் மணி வித்தின் தட். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி வருது, கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் இன்கம் வருது. இந்த மாதிரியான ஒரு மாற்று முதலீடுகளை நாம் நோக்கி நகர வேண்டும் என்கின்றது தான் இதனுடைய உட்பொருளாக நான் பார்க்கின்றேன். உர பயன்பாடெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உர பயன்பாடுறதுக்கு வந்து அதுக்கு வந்து நிச்சயமாக நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஃபெர்டிலைசருக்கு ஏதாவது சப்சிடி கொடுக்க வேண்டிய இன்னும் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சப்சிடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு வருடமும் வந்து விவசாயம் சார்ந்த உர மானியம்னு வருது, அதில் வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ அந்த அழுத்தத்துக்கு தான் இப்போ இங்கேருந்து வரக்கூடிய பணத்தை தான் எடுத்து அங்கே கொடுக்கணும். நம்ம வந்து எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம், அதாவது எந்த இடத்துக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது, எந்த இடத்துல பணம் குறைவாக தேவைப்படுதுங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான். எந்த இடத்துல நம்ம எந்த செக்டார் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறதோ அந்த செக்டாரை நோக்கி நம்ம வந்து அதுக்கு ஒரு தாங்குதல் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையாக இருக்கும்போது இதையும் நம்ம வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு 2 பேர்டு நம்ம வந்து க்ரூட் ஆயில், தங்கம், ஃபெர்டிலைசர், இது 3மே இறக்குமதி சார்ந்த ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. இது வந்து நம்முடைய பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்முடைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டத்தில் இப்போ இல்லவே இல்லை. எக்ஸ்போர்ட்லாம் வந்து ரொம்ப நொடிந்து போய், ஏன்னா மறுபடியும் ரா மெட்டீரியல் ப்ராப்ளம், கமாடிட்டிஸ் விலை ஏறும்போது மறுபடியும் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாம் இப்படிப்பட்ட இந்த அறிவிப்பு வந்து ஒரு பயப்படத்துக்கு தேவையில்லை, ஒரு காஷனிங் நாம எடுத்துக்கலாம். இது ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்காக நம்ம நகரலாம். ஓகே, இப்போ தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்டர்னேட்டா மக்கள் முதலீடு அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம்? அதான் சொல்கிறேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் ரொம்ப, ஏன்னா நம்முடைய மக்களுக்கு வந்து ஒன்று கோல்டு. ஆர்பிஐனுடைய ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, இந்திய மக்களுடைய முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் எங்கே இருக்குனாக்கா, ஒன்று வந்து 50% ஆஃப் த சேவிங் கோஸ் டு எய்தர் கோல்டு ஆர் ப்ராப்பர்ட்டி. ஆர்பிஐயோட ரிப்போர்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 50% இந்த 2 தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கோல்டு நம்மள்கிட்ட வாங்காதேன்னு சொன்னால் அடுத்த ஒரே சாய்ஸ் வந்து நிலம் தான். ஸோ நிலமோ வீடோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அந்த பட்டியலிடப்பட்டுள்ள ரீட்ஸ்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் கூட இருக்கணும். அப்படிப்பட்ட அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிதல் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து ரியல் எஸ்டேட் நமக்கு பரிச்சயமான ஒரு தொழில் தான். அதாவது அந்த பிஸ்னஸ் நமக்கு தெரியும். ஸோ அதன் வழியாக முதலீடு செய்வது சாலச் சிறந்ததாக இருக்கும். ஓகே சார், பொறுத்து பார்ப்போம் பொருளாதாரம் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நிச்சயமா நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.